ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கூட்டாஞ்சோறு தான் ஆக்க போகிறோம். இது வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்து விளையாட்டு சாமான். இந்த ஈயத்தில் இருக்கும்ல, நாங்கள் எப்பொழுதும் அப்போ எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இதை வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அங்கே தான் எங்களுக்கு காது குத்துறது மொட்டை அடிச்சது எல்லாமே வேளாங்கண்ணியில் தான். வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடுவோம் அப்போலாம். இப்போ தான் அதிகம் போகிறதில்ல. அப்போ போகும்போது எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒன்று வந்து ₹5 ₹2 அப்படி இருக்கும் அப்போ வாங்கும்போது. அப்போ இதான் வாங்கி தருவாங்க. அப்போல்லாம் சமைக்க மாட்டோம், சும்மா மண்ணள்ளி இது மட்டும் சமைச்சு விளையாடுவோம். சரி, இந்த டைம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா சமைக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணு தான் அது வேணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி வாங்கினுச்சு. இது செட்டாக ₹150 தான். எங்கள் அக்கா பொண்ணு நேற்று செஞ்சிச்சு, ஒயிட் ரைஸ் செஞ்சிச்சு. சரியாக அதுக்கு சமைக்கலாம் தெரியாது, சின்ன பொண்ணு தான் செய்ய தெரியாது. இன்றைக்கி வந்து பொங்கல் செய்யலாம், நான் ஹெல்ப் பண்ணலாம், நான் தான் செஞ்சேன். அதில் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே அக்கா அம்மா எல்லாருமே சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பு மட்டும் அதிகமாக போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு, இனிப்பு பத்தலை. மற்றபடி நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக ஒரு டம்ளர் கூட இது வேகாது, கொஞ்சமாக தான் அதை போடணும். ஒரு கை தான், ஒரு கையிலே பாதி அதுதான் வேகும். ஏன்னா எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஸ்பூனும் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா பையன் நான் எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம். இது வந்து கொல்லை சைடு எடுத்தாலும் கொஞ்சம் தேவையான பொருளாக இல்லாத இருக்கும். அதை வந்து மன்னிச்சிருங்க. அந்த பொருளெலாம் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியும். எங்கள் அக்கா பொண்ணு தான் எல்லாம் வீடியோ எடுத்தது. எப்படி ஆட்டி ஆட்டி எடுத்துச்சு. இல்லை தேவையான பொருள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. அது வந்து கல்யாணக்காரோட்டெலாம் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். அதெல்லாம் அங்கங்கே கிடக்கு. இது வந்து கொல்லையில் தான் சமைச்சோம். இதுதான் ஒரு செட்டு. எல்லாமே இருக்கு பாருங்கள். எண்ணெய் சட்டி, வெடிக்கட்டுறது, அன்னகுண்டம் எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா விறகு சின்ன சின்ன அடுப்பு, இது குட்டி அடுப்பு இருக்குது. அதை வந்து செய்ய முடியல. ஏன்னா அடுப்பு நல்லா சாயுது. வெயிட்டு மேலே வைக்கும்போது கீழே சாயுது. அடுப்பு நல்லா சூப்பராக இருக்கும், சின்னதாக. அதில் செய்யலை, நாங்கள் வந்து செங்கல் வச்சு நாங்கள் செஞ்சோம். நல்லா அடுப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அரிசி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தங்கச்சி மேரேஜ் பண்ணி எல்லாம் வந்தோம். சின்னக்கா, பெரியக்கா, அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டாங்க. சரி, இப்போ தான் எல்லாம் சேர்ந்துருக்கோம், 2 நாளில் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், அதெல்லாம் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி செஞ்சோம். எல்லோரும் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வர சொல்லியிருந்தோம். விருந்து வச்சுருந்தோம் நேற்றுக்கு. அதெல்லாம் இன்றைக்கும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இதான் நாங்கள் எதிர்பார்த்தது. எதே மாட எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அரிசி கொஞ்சம் நல்லா, என் தங்கச்சிலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெல்லம் போடுறோம். கொஞ்சமாக வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலாக செஞ்சோம். வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் செஞ்சிட்ருக்கதை வேடிக்கை வந்து பார்த்தாங்க அக்கா தங்கச்சி எல்லாம். தங்கச்சி ஒரு வாரமாக நம்ம வீட்டில் விருந்து. சேலத்துக்கும் கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் சின்ன பானையில் செய்கிறது தனி வேறு லெவல் தான். செம்ம ஜாலியாக இருக்குது. எங்கள் அம்மா பெருசாக செய்யுங்க இப்போ செய்கிறது எல்லாம் பெரிய குண்டானில் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நான் இதெல்லாம் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடம் பிடிச்சில செஞ்சேன். ஏன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இனிப்பு தான் பத்தலை, மற்றபடி செம்ம டேஸ்ட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி வேடிக்கை பண்ணதெல்லாம் உனக்கு வேலையே இல்லாத மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெய்யெல்லாம் நிறைய ஊற்றணும். ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் ஊற்றணும். அடுத்து என் தங்கச்சி கொண்டா நான் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டுற மாட்டேன், ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை அப்புறம் கிண்டி விட்டுருந்துச்சு பாப்பா. ஆனால் இது மட்டும் செய்யும்போது செம்ம ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே மூடி வச்சிட்டோம். கொஞ்சம் இருவட்டும்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பையன் தான் சாப்பிட்டான். நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையன் தான் டேஸ்ட்டு பார்த்தான். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியே மூடி வைங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூடி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு இப்போ அக்கா பையன் தான் சாப்பிட்டான். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் சூடோட வாயில் எடுத்து போட்டால் நாக்கு நல்லா சுட்டுருச்சு அவனுக்கு. சூப்பரான மணமாக செம்மையாக டேஸ்ட்டாக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன முந்திரி மட்டும் போடல, மறந்தாச்சு. மற்றபடி செம்ம டேஸ்ட்டு. இது எங்கள் அக்கா பசங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, இருக்கும்போது நம்ம சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வேளாங்கண்ணி போய்ட்டு இது போல் பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போகும்போது பொருள் வாங்காமல் வர மாட்டேன். அந்த விளையாட்டு சாமான் அப்போ சின்ன வயசுலேருந்து அப்படி தான். நாங்கள் அடிக்கடி போனாலும் அந்த சின்ன சாமான் வாங்கிட்டு தான் வருவோம் ஊருக்கு. அது செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. அந்த சின்னதாக பார்க்கையில் அவன் சாப்பிட ரெடி ஆகிட்டான். அவனுக்கு இலை அறுத்து பொங்கல் வச்சு சாப்பிட சொன்னால் சூடோடு போட்டு பாக்கில் நல்லா சுட்டுக்கிட்டான்.
இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.